நீங்கள் வீட்டிலேருந்து படிக்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன்அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அப்புறம் குரூப் 4 VA அந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்சஸ் இருக்குது. எல்லாமே செப்டம்பர் 6லேருந்து நியூ பேட்ச் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இமீடியட்டாக போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு 1 இயர்க்கான பேக்கேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 1 இயர் பேக்கேஜ் எடுக்கும்போது உங்களுக்கு அடிஷனலாக 2 months சப்ஸ்கிரிப்ஷனும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு 1 இயர்க்கான நீங்கள் டிஎன்பிஎஸ்சி பேக்கேஜ் வெறும் 6300 எடுக்க முடியும். நீங்கள் அரசுடைய சப்ஸ்கிரைபர் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட் இருக்குது. அதாவது அரசு 10 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இந்த ப்ரைஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரைஸஸ் எல்லாமே ஹைக் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரைஸ், அதாவது இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பேட்ச் கோர்ஸில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. லைவாக நீங்கள் டவுட் கிளியரிங் செஷன் பண்ணிக்க முடியும். அதுபோல் டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு ரெகுலராக டீச் பண்ணுவாங்க. ரெகுலராக வந்துட்டு டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். அப்புறம் மார்க் டெஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக கண்டக்ட் எக்ஸாம் எழுதிக்க முடியும். கம்ப்ளீட் சிலபஸுக்கான PDF கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த பேட்ச் கோர்ஸில், அதுவும் நீங்கள் ஒரு 1 இயர்க்கான பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ மறக்காமல் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அப்படி ஜாயின் பண்ணும்போது அரசு 10 சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனல் 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டும் இமீடியட்டாக அவைல் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து நமக்கு கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றும் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சிஎம் செல்லில் அப்ளை பண்ணனா 100 நாளில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த யூடியூப்பில் வரக்கூடிய வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து நமக்கு சந்தேகங்கள் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இது பற்றின முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யார் யாருக்கெல்லாம் பொருந்தும், உண்மையிலேயே சிஎம் செல்லில் அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கும், அதை பற்றின முழுமையான விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கு தான் சிஎம் செல்லுக்கான ஸ்பெஷல் வெப்சைட். ஓகேங்களா? அதாவது முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கான வெப்சைட். இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேக்ஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். இந்த 3 வகையான மோட் இருக்குது. இப்போ நாம பார்க்குறது ஆன்லைனில் தான். ஓகேங்களா? முதல்ல சிஎம் செல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதி சார்ந்த ஒரு ஏரியா சார்ந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் முதலமைச்சருடைய தனி கவனத்துக்கு கொண்டு செல்ல விரும்புனீங்க அப்படின்னா அதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவுன்றது. இதன் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே வரக்கூடிய மனுக்களை அந்தந்த துறைகளுக்கு அவங்க ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முதலமைச்சருடைய நேரடி கவனம் பெற்ற ஒரு மனு அப்படின்றதால அந்த துறையும் வந்துட்டு மிக விரைவாக வந்துட்டு அதற்கான பணிகளை செய்து உங்களுக்கான சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதுதான் இதனுடைய உண்மையான நடைமுறை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்காம சிரமப்படுவாங்க. உங்களோட ஏரியாவில் எதுவும் சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, அங்கே சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்குது, குறிப்பிட்ட சேவை உங்களுக்கு முறையாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா உடனடியாக சார்ந்த துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக அவங்க சீக்கிரமாக, அதாவது வழக்கமாக நடக்கிறத விட ரொம்ப சீக்கிரமாகவே இந்த பணிகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஸ்கீம் உருவாக்குனாங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு நேரடியாக ஒரு IAS ஆஃபீஸராக அவருக்கு இன்சார்ஜாக போட்டு அதற்கான பணிகளும் மிக விரைவாக நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட தொகுதியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதற்கான நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதிலேயே போய்ட்டு நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் எல்லாமே இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அதாவது சிஎம் செல்லில் அப்ளை பண்ணால் 100 நாளில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வரக்கூடிய வதந்திகளை நம்பிட்டு நமக்கு தொடர்ந்து கமெண்ட் பண்ணால் நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சிஎம் செல்லுக்கு. உண்மையிலே ஃபேக்ட் என்ன அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கவர்மெண்ட் ஜாப் தமிழ்நாட்டிலையும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் சரி, ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுன்றது எவ்வளோ ஒரு ரிஸ்க்கான விஷயம் நமக்கு தெரியும். அதாவது அதுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணணும், முறையாக ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கப்புறமா ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே முடிச்சு தான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேரடியாக சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் போட்ட உடனே உங்களுக்கு 100 நாளில் வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு உள்ளதில் பதிவு செய்து காத்திருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ இந்த 12 லட்சம் பேருக்குமே வந்து இந்த சிஎம் செல்லில் அப்ளை பண்ணி வேலை வாங்க தெரியாதா? இது நடைமுறை என்னன்றதை நம்ம திங்க் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய வதந்திகளை நம்பி தங்களுடைய ப்ரிப்பரேஷனை கூட விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சென்னையில், அதாவது சிஎம் செல்லில் போய் பெட்டிஷன் கொடுத்தோன்னா வீடு இல்லாதவங்களாம் வீடு கொடுக்குறாங்களான்னு ஒரு பெரிய வதந்தி கிளம்பிச்சு. இதை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வந்து சிஎம் செல், அதாவது நேரடியாக தலைமைச் செயலகத்துக்கே போய் மனு கொடுக்க கிளம்பியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வதந்திகள் சமூக வலைத்தளங்களை வரத்தான் செய்யும். இதெல்லாம் நம்பி, அதுவும் நம்ம படித்தவர்கள் வந்துட்டு இதெல்லாம் நம்பிட்டு தேவையில்லாமல், அதாவது நம்மளுடைய ப்ரிப்பரேஷனையும் விட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறதை விட்டு இந்த மாதிரியான வதந்திகள் நம்பிட்டு நம்மளை சுருக்கிக்க கூடாது அப்படின்னா நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ தயவுசெய்து அப்படி எந்த விதமான ஒரு நடைமுறையுமே இல்லை, கவர்மெண்டாலையும் அறிவிக்கப்படலை. சரிங்களா? சிஎம் செல்லில் உங்களுடைய குறைகளை வேணால் நீங்கள் நிவர்த்தி செய்யலாமே தவிர கவர்மெண்ட் வேலை இல்லை, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு யாருக்கும் உரிமையும் கிடையாது, அப்படி கிடைக்கவும் செய்ய. சரிங்களா? இதான் எனக்கு ஃபேக்ட்டு. நிறைய பேர் தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணதால இதை கிளியர் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரு செப்பரேட் வீடியோ. ஸோ தயவுசெய்து யாரும் இதை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். முழுமையாக கிளியர் பண்ணணும், உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.